வணக்கம், நான் உங்கள் அட்டையா சுரேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நான் உங்கள் சுரேஷ். நான் உங்களுக்கு என்னென்ன வேலை சொல்றீங்களோ அதை செய்கிறது தான் நான் எங்கள் டிஎஸ் ஒர்க்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரவுண்டு மட் கார்டு கேட்குறாங்க, சில பேர் ஸ்கொயர் மட் கார்டு கேட்குறாங்க, சில இடத்துலலாம் ஹேண்டி கார்டு பண்ணுறவங்களாம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தகட டப்பா மாதிரி செஞ்சு ஓரளவு ஃபினிஷிங்கில் தருவாங்க. நான் ஒருத்தவங்களை குறை சொல்லலை, அது மாதிரி வருது, யாரும் குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லேயும் கொடுக்குறேன், ஸ்கொயர் மட் கார்டும் கொடுக்குறேன். ரவுண்ட் ஷேப் எப்படி கொடுக்குறேன்னா கம்பெனியில் எடுத்தால் என்ன ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் கொடுக்குறேன். பாருங்கள், இதான் வண்டியோட கலரு. இது நம்ம மட் கார்டு போட்ட கலரு. இது மேலே வைக்கிறதுக்கு லப்பர் பெயிண்ட் கிராச்சஸ் எடுத்து ஒரு இது கொடுக்குறோம். நம்மளோட சேனலோட பேர் டிஎஸ் ஒர்க்ஸ் அடையாளம் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மட் கார்டு இது வந்து நாங்கள் இது வந்து எல்லாமே நாங்கள் வந்து ஹேண்ட்மேக் எல்லாம் கையில் செஞ்சு போடுறது, செம ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஷேப் ஒரு மிஷினில் கொடுத்து நாங்கள் வாங்குவோம். ஓகேங்களா? இந்த ஒர்க்கு மாதிரி நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் ஆசைக்கும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை செஞ்சு கொடுக்குறது தான் நான் உங்கள் சுரேஷ். இப்போ வந்து ரெண்டுமே நான் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து கஸ்டமர் தான். அவங்க வந்து வண்டி ஓட்டி பார்த்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சில பேர் வந்து ஃபோன் பண்ணி, அண்ணா ரொம்ப நல்லா இருக்குண்ணா, சூப்பர்ண்ணா, மேலும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நான் வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க. உங்களோட அன்பு ஆதரவு தான் எனக்கு வேணும். மேலும் நான் சிறப்பாக பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை கொடுங்க. நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, டன். நான் உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறேன். அது ரெண்டுமே ட்ரையல் காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே, இது வந்து உங்கள்கிட்ட இப்போ புதுசாக இந்த வீடியோ யாருன்னா பார்க்குறதா இருந்தால் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mm திக்கு பைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஒரு ட்ரில்லு ஒரு வெல்டிங் கூட நாங்கள் பண்ண மாட்டோம். அந்த போல்ட் செட்டிங்லேருந்து எடுத்துக்கலாம். வேணாம், இது சப்போஸ் நம்ம வண்டி கொடுத்து வேறு வண்டி மாற்ற போகிறோன்னா 20 minutes இது கைட்டி எடுத்துடலாம். கைட்டி எடுத்தாச்சுன்னா இதை மாட்டின அடையாளமே இருக்காது. சேஸில் ஒரு வெல்டிங் கூட பண்ண மாட்டோம், வண்டியில் ஒரு ட்ரில் பண்ண மாட்டோம், ஒரு கட்டிங் பண்ண மாட்டோம். அதான் நம்ம ஸ்பெஷல் டிஎஸ் ஸ்பெஷலே அதான். இது பார்த்தீங்கன்னா எவிலிட்டி ஷாக் அப்சர், ரவுண்ட் சைட் மட் கார்டு, டியூப்லெஸ் டயரு. இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயரு 30,000 வரைக்கும் உங்களுக்கு 30 அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா உழைக்கும். இந்த சைடு பாருங்கள், நல்லா வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ரெண்டாவது இந்த புட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து இந்த புட்டஸ்லாம் வந்து எடுத்துருவாங்க. நாங்களாம் அதை எடுக்க மாட்டோம். சைட் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டோம். சென்டர் ஸ்டாண்டு போட்டு யூஸ் பண்ணலாம். வண்டி என்ன சர்வீஸ் பண்ணோன்னா சென்டர் ஸ்டாண்டை போட்டு ரெண்டுத்துக்கும் சர்வீஸ் பண்ணலாம், வீலில் சர்வீஸ் பண்ணலாம். ஜஸ்ட் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு காமிக்கிறோம், கொஞ்சம் பாருங்கள். அதுதான் இப்போ சென்டர் ஸ்டாண்ட் போட்டாச்சு. இந்த வீலும் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த வீல் ஃப்ரீயாக இருக்கும், சென்டர் வீல் ஃப்ரீயாக இருக்கும், அந்த வீல் 3 வீலும் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எதோனா நம்ம பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இந்த மக்களில் நம்ம ஏறி நின்னாலும் தாங்கும். ஏன் தாங்குதுன்னா 16 mm ராடு, 16 mm ராடு, இதுலேருந்து இது வரைக்கும் ராடு வரும், ஃபுல் ராடு. நான் ஃபுல்லாக ஏறி நின்னா கூட ஒன்றும் ஆகாது. ஜஸ்ட்டு ஒன்றா லைட்டாக நான் நிற்கிறேன். நான் வந்து 96 கேஜ். நான் வண்டி ஸ்டாண்டை விட்டு கீழே இறக்கிடலாம். அப்படியே ஏறணும்னா ஸ்டாண்ட் வந்து சப்போர்ட் ஆகாது. யார் வண்டியாக இருந்தாலும் நம்ம தானே பொறுப்பு. ஓகேங்களா? வேறுங்க, நான் இப்படி நிற்பேன், ஜஸ்ட்டு பாருங்கள், ஏறி நின்ட்டேன். ஓகேங்களா? இது இன்னும் கூட உங்களுக்கு நல்லா தாங்கும். டப்புக்குன்னு வளையும், டப்புக்குன்னு உடஞ்சிடும், அந்த மாதிரிலாம் இருக்காது, பக்காவாக இருக்கும். இதுவும் அதே தான். ஜஸ்ட் பாருங்க, நான் உங்களுக்கு கேட்டுங்களா? ஓகேங்களா? ஒன்றுமே ஆகாது, பக்காவாக இருக்கும். சில பேர் ஹேண்டிகேப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உட்காரதுக்கு இடம் இருக்காது, போகிறதுலலாம் சேர் இருக்காது. இப்படியே உட்காந்துடலாம், பக்காவாக இருக்கும். அப்படியே உட்காந்துடலாம், சாதாரணமாக இருக்கும், ஃப்ரீயாக உட்காரலாம். ஏன்டா நெளிஞ்சிரும் அந்த இதை வேணேன். ஏன்னா நான் டிஎஸ் போட்டது, அவங்க அண்ணன் போட்டது, நான் ஒன்றுமே ஆகாது. இதுவும் அதுதான். இது மட்டும் குறைச்சலாம் நினைச்சுக்காதீங்க. ஓகேங்களா? பக்கா இருக்கும். வண்டி தான் ஆக்ஷன் ஆகும், மட்கார்டு ஒன்றும் அசராது. ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கனெக்ட் ஆகிட்டு இந்த போல்ட் வரைக்கும் வரும். அதனால உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஓகே, எதா இருந்தாலும் எனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் நான் தான். உங்களுக்கு கூப்பிடுங்க, நல்லபடியாக பண்ணித்தரேன். ஓகே, டன்.